சுட சுட வாழை இலையில சுட சுட சோறு வச்சு சாம்பார் வச்சு சாப்பிட்டோம்னா அம்புட்டு ருசியாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சாம்பாரை. சாம்பார் ஊற்றிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பராட்டு கல்யாண வீட்டு சாம்பார் வைக்க போகிறாங்க. கல்யாண வீட்டு சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எல்லா வெஜிடபிளும் போட்டு பண்ண போகிறாங்க. எல்லா வெஜிடபிள்னா மஞ்சள் பூசணி, பீன்ஸு, கேரட்டு, முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம், பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, எல்லாம் கொத்தவரைக்காய், அவரைக்காய் எல்லாம் போட்டு இன்றைக்கி சாம்பார் பண்ண போகிறேன். டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கல்யாண வீட்டிலலாம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஹோட்டலில் வந்து ஒரு சில காய்கறி போடுவாங்க. கேரட்டு, பீன்ஸு, அவரைக்காய் இந்த மாதிரி போட்டு ஹோட்டல்களில் பண்ணுவாங்க. கல்யாண வீட்டில் வந்து எல்லா காய்கறியும் மிஸ்ஸிங்காக போடுவாங்க. மஞ்சள் பூசணி வந்து கண்டிப்பாக போடுவாங்க. அந்த சாம்பார் வந்து நல்ல திக்னஸும் கொடுக்கும், அது மாதிரி டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். அதனால் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி கல்யாண வீட்டு சாம்பார் வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்காத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே அப்டேட் ஆகும். வாங்க கல்யாண வீட்டு சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹோட்டல் சுவையில் சாம்பார் செய்யறதுக்கு காயெல்லாம் எடுத்துக்கலாங்க. நம்ம ஹோட்டல் சுவையில் சாம்பார் செய்யறதுக்கு வெஜிடபிள்லாம் எடுத்துக்கலாங்க, காய்கறிலாம் எடுத்துக்கலாங்க. 2 கத்திரிக்காய், ஒரு கேரட்டு, ஒரு 4-5 கொத்தவரைக்காய் எல்லாம் போட்டு பண்ணிங்கன்னா ஹோட்டல் சுவையிலே இருக்கும். கல்யாணம் வீட்டு டேஸ்ட்டு கொடுக்குங்க சாம்பார் வந்து. ட்ரை பண்ணி பாருங்கள். கொத்தவரைக்காய் கொஞ்சம், அப்புறமா பீன்ஸு கொஞ்சம், 2 தக்காளி, 2 முருங்கைக்காய், ஒரு துண்டு பூசணிக்காய், மஞ்சள் பூசணி போட்டு பண்ணிங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயங்க, பூண்டு பல் ஒரு 5-6 பல் பூண்டு போட்டுக்கோங்க. பருப்பு சாப்பிட்றதுனால வாயு தொல்லை இருக்காது நமக்கு. அப்புறமாட்டு ஒரு துண்டு மாங்காங்க. இதெல்லாம் வச்சு தான் இன்றைக்கி நம்ம கல்யாண வீட்டு சாம்பார் செய்ய போகிறோம். ஹோட்டல் சுவையில் அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை எவ்வளோத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எல்லா காய்கறியும் கட் பண்ணி வச்சுட்டோங்க. எல்லாமே கழுவி நல்லா கட் பண்ணி வச்சாச்சு. மாங்காய் வந்து நம்ம லாஸ்ட்டில் தான் போடணும். மாங்காய் வந்து ஃபஸ்ட்டு போடக்கூடாது. கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும் கழுவி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், ஏன்னா கருத்துரும் நமக்கு. அதனால் கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும் தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லா கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. தாளசம் வந்து நான் கடைசியில் தான் பண்ண போகிறேன். எப்போதுமே குழம்புக்கு வந்து தாளசம் வந்து கடைசியில் தான் பண்ணுவேன். கடைசியில் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ கடாயை அடுப்பில் வச்சாச்சு. முதல்ல எண்ணெய் விட்டு எல்லாத்தையும் வதக்கி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். கடாயில் ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க. அப்புறமா பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம், பூண்டு பல் ஒரு 5-6 பல் பூண்டு பல் போட்டுக்கோங்க. இந்த பருப்பு சாப்பிட்றதுனால வாயுங்க. 2 பச்சை மிளகா, இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கணுங்க. வதங்கினா தான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கண்ணாடி பதம் வரதுலேயும் நல்லா வதக்கிட்டாங்க. வதக்கிட்டு இருக்கும்போதே நம்ம தக்காளி 2 தக்காளிங்க இதையும் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் தக்காளி காய்க்கு எல்லாத்துக்கும் சேர்த்து கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிடலாங்க. காய்க்கெல்லாம் உப்பு போட்டாச்சு. வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். காய்க்கு சேர்த்து தான் போட்டிருக்கேன். காய்க்கும் உப்பு போட்டு அவிச்சோம்னா நல்லா உப்பு இறங்கிருமா காயில். அதனால் ஃபஸ்ட்டே உப்பு போட்டு வதக்கிடுங்க. இப்போ எல்லா காய்கறியும் போட்டுக்கலாம். கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளிலாம் அந்த அளவுக்கு வதங்கினா போகிறோம். நம்ம வேக விடும்போது நல்லா வெந்துடும். அப்புறமா முருங்கைக்காய், கொத்தவரைக்காய், அவரைக்காய், மஞ்சள் பூசணிங்க, கேரட்டு, பீன்ஸுங்க, எல்லா காய்கறியுமே போட்டிருக்கேன். இது கூட நீங்கள் முள்ளங்கி தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் முள்ளங்கி போட மாட்டேன். முள்ளங்கி போட்டாலும் நல்லா தான் இருக்கும். சாம்பாருக்கு வந்து காய் நிறைய போட்டால் தான் இந்த சாம்பார் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. அப்படி பீஸ் பீஸாக நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு
அட்டகாசமாக இருக்கும். எல்லாம் கொஞ்சம் வதக்கட்டும். காயெல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. இந்த குக்கரில் வைக்கிறதா இருந்தால் காயெல்லாம் ஒன்றை போட்டு வைக்கிறதா இருந்தால் பருப்பை ஒரு 4 விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமா ஓப்பன் பண்ணி ஒரு விசிலுக்கு காயை போட்டு வேக வச்சு எடுத்தேன்னா இந்த காய்கறி வந்து அப்படியே நம்மளுக்கு கரையாமல் கிடக்குங்க. டிப்ஸோட ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கும் சாம்பார் சூப்பராக கிடைக்கும். சட்டியில் போட்டு வைக்கிறதுக்கு நேரம் இல்லை, குக்கரில் தான்மா வைக்கணும் அப்படின்னா இங்கே இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இதில் வந்து தண்ணி விட்டு நம்ம வேக வச்சுக்கிடலாம். காயை எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. நான் என்னோடய ஸ்டைலில் பண்ணுறேன், நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். காய் வெந்துட்டு இருக்க நேரத்தில் கொஞ்சமாக தேங்காங்க ஒரு 4 ஸ்பூன் போட்டால் போதும். பல்ஸில் போட்டு ஒரு அடி அடித்தா போதுங்க. குறப்பாக அரைச்சிக்கோங்க. அவ்வளோதாங்க. முழுசாட்டு நம்ம அப்படியே துருவி போட்டாக்கியா திட்டு திட்டாக கிடக்கும். இந்த மாதிரி லேசாக குறப்பாக பவுட்ரு பண்ணிக்கோங்க. நல்லாயிருக்குங்க, பார்க்கறதுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும் சாம்பார். காயை வந்து லேசாக கிண்டி கொடுத்துக்கலாம். நம்ம மசாலா எதுவுமே போடலை, இனிமேல் தான் போடணும். கொஞ்சம் அவிட்டு நம்ம போட்டுடலாம். இதெல்லாம் நல்லா முக்கால்வாசி வெந்துருச்சுங்க. இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் காரத்துக்கு வந்து வரமிளகாத்தூள். இங்கே குழம்பு மிளகாத்தூள் இருந்ததுன்னா குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சாம்பார் தூள் ஒரு 2 ஸ்பூனுங்க, இதையும் போட்டுக்கோங்க. அப்புறமா மாங்காய், இந்த ஸ்டேஜில் தான் நம்ம மாங்காய் போடணும். எல்லாத்தையும் போட்டு ஒரு தடவை கிண்டி கொடுத்துட்டு நம்ம புளி தண்ணி ஊற்றிடலாம். சாம்பார் பொடி கட்டி கட்டியாக கிடக்கும், நம்ம கிண்டி கொடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சமாட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி போட்டிருக்காங்க, இதை கரைச்சி ஊற்றிக்கிடலாம். புளி கரைசலை ஊற்றிக்கிடலாம். வெள்ளை புளினாக்கே உங்களுக்கு சாம்பார் வந்து கலருக்கு சூப்பராக கிடைக்குங்க. புளி வந்து கருப்பாக இருக்கனால கொஞ்சம் கலர் சேஞ்சாக இருக்கும். நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை போட்டுக்கலாம். இந்த மாதிரி குறப்பாக அரைச்சி வரணுங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிடலாம். தேங்காய் குறப்பாக இருந்தாலும் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. மசாலாவோட பச்சை வடைலாம் போகிறது வரலையும் கொஞ்சம் நம்ம வேக விட்டுக்கலாம். மஞ்சள் பூசணிலாம் நல்லா அவிஞ்சிட்டுச்சுங்க, சூப்பராகிட்டு பாருங்க. நல்லா அவிஞ்சிருச்சு. மசாலாவோட பச்சை வடை போகட்டும், நம்ம கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம். பருப்பு வந்து குக்கரில் ஒரு 4 விசில் விட்டு எடுத்துருக்காங்க. ரேஷன் பருப்பு தான். இந்த மாதிரி திட்டு திட்டாக இருக்கணும், ரொம்ப குழையக்கூடாது. கொழு கொழுன்னு இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்காது. இந்த மாதிரி அவிஞ்சதுக்கப்புறம் ரேசோர் மத்தாது கரண்டியாவது வச்சு இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. சாம்பார் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குங்க. இந்த மாதிரி திட்டு திட்டாக இருக்கணும், இருந்தால் தான் சாம்பார் வந்து சூப்பராக இருக்கும். காய் நல்லா பச்சை வடையெல்லாம் போயிட்டு மசாலா பருப்பு ஆட் பண்ணிடலாம். கம்மான மணக்குங்க. எல்லாமே நல்லா வெந்துருச்சு. நம்ம பருப்பு ஆட் பண்ணிடலாம். கத்திரிக்காயெல்லாம் நல்லா சூப்பராக வெந்துருச்சு பாருங்க. இந்த மாதிரி நீள நீளமாக சாம்பாருக்கு வெட்டி போடணுங்க கத்திரிக்காயெல்லாம். பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரை அலசி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடலாம். தண்ணி ஆட் பண்ணிடலாம். சாம்பார் வந்து கொஞ்சம் தண்ணியாக வச்சா தான் நல்லாயிருக்கும். ஆற உங்களுக்கு திக்காயிரும். அதனால் இந்த அளவுக்கு தண்ணியாக வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தங்க சாம்பார் ஒவ்வொரு மாதிரி வைப்பாங்கங்க. எங்கள் ஊர்லலாம் நாங்கள் வீட்டில் வைக்கும்போது சாம்பார் பொடி போட மாட்டோம். தேங்காய்,
வரமிளகா, ஜீரகம், பூண்டு, சின்ன வெங்காயம், மஞ்சள் தூள் இவ்வளோ பத்தி போட்டு கொரகொரப்பாக அரைச்சி சாம்பாரில் ஊற்றுவோம். அதேமாதிரி கல்யாண வீட்டில் சாம்பார் பொடி போட்டு பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி கல்யாண வீட்டு சாம்பார் தான் பண்ணியிருக்கேன். தேங்காய்லாம் போட்டு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் ஊரில் வந்து எங்கள் வீட்டுலலாம் நாங்கள் சாம்பார் பொடி எப்போமா தான் யூஸ் பண்ணுவோங்க. அது இல்லைன்னா தேங்காய் அரைச்சி விட்டு சாம்பார் பொடி போடாமல் தான் பண்ணுவோம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி சாம்பார் இன்னொரு நாள் வச்சு போடுது உங்களுக்கு. இப்போ இன்றைக்கி கல்யாண வீட்டு சாம்பார் பார்க்கலாம். இது இட்லி, தோசைக்கு, சாதத்தோட சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு காணுமான்னு பார்த்துக்கலாங்க. ரெண்டு உப்பு காணாது போட்டுக்கலாம். சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. அட்டகாசமாட்டு சாம்பார் பண்ணியாச்சுங்க. சாம்பார் கொஞ்சம் கொதிக்கட்டும். காட்டுறேன் பாருங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கணுங்க. இந்த மாதிரி இருந்தால் தான் சாம்பார் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். நம்ம மல்லித்தழை போட்டுக்கிட்டு அப்புறமா தாளிசம் பண்ணணுங்க. அருமையான சுவையில் கல்யாண வீட்டு சாம்பார் ரெடி ஆக போகுது. எல்லோரும் வாங்க சாப்பிட்றதுக்கு. நான் காலையிலே சமையல் பண்ணியாச்சு. சாம்பார் கொதிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். பருப்போட பச்சை வடை போதலி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம தாளிசம் பண்ணிடலாம். மணி 8:15 தாங்க அது. சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சாம்பாருக்கு சைட் டிஷ்ஷாட்டு பீன்ஸ் பொரியல் பண்ணியிருக்கேன். அப்புறமா இட்லி வச்சுருக்கேன். இட்லிக்கு இந்த சாம்பார் தாங்க அன்னைக்கு. இட்லிக்கு இந்த சாம்பார் தான் அன்றைக்கி வீட்டில். ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அதனால் காலையிலே சமையல் பண்ணியாச்சு. இல்லாட்டக்கே எப்படியும் 9:30 மணி 10 மணி ஆகும். இன்றைக்கி 8:30க்கெலாம் பண்ணி முடிச்சாச்சு. பிசிஓ பண்ணதுக்கு வர சொல்லியிருக்காங்க. வெயில் கடுமையாக அடிக்கி. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாட்டு போனாக்கா சீக்கிரமாக பண்ணிடவும் செய்யலாம். இன்றைக்கி 5வது நாள். இன்னும் 2 நாள் பண்ணணும் பிசிஓ. பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன மாத்திரை மாற்றுதாங்களா என்னன்னு தெரிலங்க டாக்டர். கழுத்து வலி போகவே மாட்டாங்க. இப்போ 2 நாள் பிசிஓ பண்ண பிறகு கொஞ்சம் பரவாயில்லாத மாதிரி தெரியுது. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உங்களுக்கும் யாருக்காவது இந்த மாதிரி கழுத்து வலி இருக்கான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. வலின்னா அப்படியே ஒரு வலி வலிக்கு என்ன செய்கிறதுனே தெரில. மாத்திரை நிறைய எடுத்தாச்சு. எக்ஸசைஸ் செஞ்சு பார்த்தாச்சு. ஒன்றுலையும் சரியாக மாட்டேக்கு. இப்போ சாம்பார் கொஞ்சம் கொதிக்கட்டும். சாம்பார் சும்மா தக்கான்னு கொதிக்கி பாருங்க. மனமும் அட்டகாசமாக இருக்குங்க. 7 வீட்டுக்கு மணக்குங்க. நாகர்கோவில் ஸ்பெஷல் கல்யாண வீட்டு சாம்பார் ரெடி. இந்த நுரையெல்லாம் அடங்கணுங்க. அடங்கியாச்சுன்னா நம்ம இறக்கிடலாம். ரொம்ப நேரம் கொதிக்கவும் கூடாது. கொதிச்சாலும் இந்த சாம்பார் வந்து கடுத்து போகும். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டு நம்ம இறக்கிடலாம். நல்லா கொதிச்சிருச்சுங்க. நம்ம இறக்கிடலாம். தாளிசம் பண்ணதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். கடாயை காஞ்சிருச்சு. எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நிறைய வச்சுருக்கனால 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சோல வச்சிங்கன்னா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க போதும். ரொம்ப எண்ணெய் எடுக்கக்கூடாது. கொஞ்சம் மட்டும் வெந்தயம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம் போட்டிருக்கேங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் கடுகுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா சின்ன வெங்காயங்க. எந்த குழம்பு இருந்தாலும் சின்ன வெங்காயம் போட்டு தாளிங்கங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். எங்கள் ஊர்லலாம் சின்ன வெங்காயம் போடாமல் தாளிக்கவே மாட்டாங்க குழம்பு. இல்லாட்டாலும் கடையில் போய் வாங்கிட்டு வந்தனாலும் தாளிப்பாங்க. அப்படியே பழகிட்டோம் நாங்கள். இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு நான் வெறும் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிக்கேன். கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். 2 வரமிளகாய் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். பருப்பில் போட்டிருக்கேன் நான் வேகிறதுக்கு. கொஞ்சமாக லாஸ்ட்டில் போட்டீங்கன்னா நல்லா மணமாக இருக்குங்க. இதெல்லாம் நல்லா வெந்துருச்சு. நம்ம சாம்பாரில் ஆட் பண்ணிடலாம். இப்போ தாளிசத்தை ஆட் பண்ணிடலாங்க. எம்மி சாம்பார் ரெடி. மல்லித்தழை போட்டுக்கலாம். லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு மல்லித்தழை போட்டுக்கோங்க. பார்க்கையிலே சும்மா அட்டகாசமாக இருக்குங்க.
ஒரு தட்டு சோறு சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாக பண்ணியாச்சு. இந்த சாம்பார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாருமே ட்ரை பண்ணிட்டோம். ட்ரை பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு கமெண்ட்ஸ் பண்ணட்டும். கமெண்ட்ஸ் பண்ணுங்கங்க. கமெண்ட்ஸ் பண்ணால் தான் எங்களுக்கு அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நல்லா இருக்கா, நல்லா நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போடுறோம். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அம்மா நல்லா இருந்துச்சு, நல்லா இல்லை, ஒன்றும் தப்பு இல்லைங்க. சுட சுட சோத்தில் ஒட்டி சாப்பிட்டு பார்க்கலாம். சுட சுட வாழை இலையில் சுட சுட சோறு வச்சு சாம்பார் வச்சு சாப்பிட்டோம்னா அம்புட்டு ருசியாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாம்பார் ஊற்றிக்கலாம். எம்மி எம்மி சாம்பார். அப்புறமா இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து எதுனாலும் வச்சு சாப்பிட்லாங்க. அப்பளம், சுட்ட அப்பளம், பொரிச்ச அப்பளம், அப்புறம் வடகம், எதுனாலும் வச்சு சாப்பிட்லாம். அப்புறமா பீன்ஸ் பொரியலுங்க. சூப்பரான லஞ்சு. எல்லோரும் வாங்க சாப்பிட்றதுக்கு. இதில் கொஞ்சோண்டு தயிர் விட்டு சாப்பிட்டோம்னா அம்புட்டு ருசியாக இருக்குங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சாம்பாருங்க. சாம்பாரும் பீன்ஸ் பொரியலும். வெள்ளிக்கிழமைனாலே சாம்பார் வச்சா தான் வெள்ளிக்கிழமை மாதிரி இருக்குங்க. அட்டகாசமாக இருக்குங்க. கிளாஸில் ஊற்றியே குடிக்கலாம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.